வணக்கம். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பரிந்துரை எதுவும் இல்லை. உங்கள் பயிற்சிக்காக மட்டும் மாதந்தோறும் டிவிடெண்ட் வரும் பங்குகள் அப்படிங்கிற விவரத்தில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பொறுமையாகவும் நிதானமும் பார்த்து பலனடையும் நோக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த முதலீடாக இருந்தாலும் எந்த வர்த்தகமாக இருந்தாலும் பங்குச்சந்தையை பொறுத்தவரையிலையும் ரிஸ்க் ரிவார்டு ரெண்டும் இருக்கு. முன்னதாக தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு முடிவு செய்வது என்பது உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்க சிறந்த வழியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறேன். இதில் நான் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ண சொல்லுங்க, கருத்துக்களை தெரிவிங்க. இந்த மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்புலையும் புதுசு புதுசாக போடுறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ். ஓகே, இப்போ மாதம் தோறும் டிவிடெண்ட் வரும் பங்குகள் என்ன? ஒரு வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி விகிதங்கள் அவ்வப்பொழுது மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ வட்டி விகிதங்கள் மாறுற போது நம்மளுடைய முதலீட்டுக்கு ஒரு கணிசமான ஒரு தொடர்ந்து ஒரு நிலையான வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி வங்கி வட்டிகளை விட கொஞ்சம் கூடுதலாக நம்ம கிடைக்கணும்னா நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும், எதை மாதிரி விகிதத்தில் பண்ணணும், அது எப்படி ரீபேலன்சிங் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கொஞ்சம் விரைவாக சொல்கிறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசியில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே இது ஒரு கணிப்பு. மாதந்தோறும் டிவிடெண்ட் எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பங்குகள் கொடுக்கறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஜனவரி மாசம் ஆர்இசி பிஎஃப்சி, பிப்ரவரி மாசம் கோல் இந்தியா, மார்ச் மாசம் ஓஎன்ஜிசி, ஏப்ரல் மாசம் பவர் கிரிட், மே மாசம் இன்ஃபோசிஸ் ஐடிசி, ஜூன் மாசம் பிபிசிஎல், ஜூலைல கோல் இந்தியா இன்டரிம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, ஆகஸ்ட் ஐஓசி, செப்டம்பர் மாதம் பவர் கிரிட் இன்டரிம், அக்டோபர் மாதம் ஓஎன்ஜிசி இன்டரிம், நவம்பர் மாதம் ஹிந்துஸ்தான் ஜிங்க், டிசம்பரில் பிஎஃப்சி ஆர்இசி இன்டரிம். ஓகே, இப்போ இது எவ்வளவு நம்ம இதுக்கு டிவிடெண்ட் ஈல்டு எதிர்பார்க்கலாங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா உங்களுக்கு? அதுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஈல்டு சூழ்நிலையை பொறுத்து வருடத்துக்கு சுமார் 7 முதல் 10% வரையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் முதலீட்டுல ஆண்டுக்கு சுமார் 70,000 முதல் 1 லட்சம் வரை டிவிடெண்ட் வருமானம் கிடைக்கலாம். டிவிடெண்ட் நிறுவன முடிவுகளின்படி மாறலாம். ஒரே துறையில் அதிகமாக முதலீடு செய்யாமல் பொதுத்துறை நிறுவனங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு, பவர் செக்டார், எஃப்எம்சிஜி அண்டு ஐடி ஆகியவற்றை கலப்பது ஒரு பாதுகாப்பான அணுகுமுறையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. சரி, இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. இது எப்படி எங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்கள் அலோகேஷன் பண்ண முடியும்? நான் இது 10 லட்சம் ரூபாய்க்கு உண்டான அலோகேஷன் சொல்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட 2 லட்சம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அலோகேஷன் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கோல் இந்தியா எவ்வளோ அலோகேஷன் பண்ணணும்? 15%. பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 15%, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல 10%, ஓஎன்ஜிசியில் 10%, ஆர்இசியில் 10%, பிஎஃப்சியில் 10%, பிபிசிஎல்ல 10%, ஐடிசியில் 10%, இன்ஃபோசிஸில் 5%. இப்படி இந்த மாதிரி நீங்கள் விகிதாச்சார அடிப்படையில் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு தோராயமாக ஆண்டு டிவிடெண்ட் வருமானம் 70,000 டு 90,000 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மாத சராசரி ஆனுவல் டிவிடெண்ட் 12 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு 5,800 7,500 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. முன்னதாக இது தொடர்ந்தான முக்கிய விதிகள் என்ன? டிவிடெண்ட் கிடைத்த உடனே மீண்டும் அதே தரமான பங்குகளில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். நம்பர் 2, ஈல்டு மட்டும் பார்த்து வாங்க வேண்டாம். லாபம், கேஷ் ஃப்ளோ, டெப்ட் ஆகியவற்றையும் பார்க்கணும். நம்பர் 3, ஒரே துறையில் 25%க்கு மேல் முதலீடு செய்ய வேண்டாம். 4,
வருடத்துக்கு ஒரு முறை போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் செய்யறது கொஞ்சம் உங்களுடைய வருவாயை பெருப்பதற்கான ஒரு வழியாக இருக்கலாம். சரி, இதுல என்ன கோல்டன் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிடெண்ட் yields 6 முதல் 10% உள்ள நிறுவனங்களை முன்னுரிமை கொடுங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ 30% டு 80% உள்ள நிறுவனங்கள் நீண்ட காலத்தில் நிலைத்தன்மையாக இருக்கலாம். டிவிடெண்ட் மட்டுமல்ல, இபிஎஸ் growth மற்றும் கேஷ் ஃப்ளோவும் உயர்ந்து கொண்டிருக்க வேண்டும். 24 மாத இலக்கு 10 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆரம்ப முதலீடு 10 லட்சம், சராசரி டிவிடெண்ட் yield 8%, ஆண்டு டிவிடெண்ட் 80,000. டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் செய்தால் 2 ஆண்டுகளில் கூடுதல் வருமானமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பங்கு விலை உயர்வும் சேர்ந்து கிடைத்தால் மொத்த வருமானம் டிவிடெண்டை விட அதிகமாக இருக்கலாம். கவனத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான விஷயம், டிவிடெண்ட் அறிவிப்புகள், ரெக்கார்ட் டேட், எக்ஸ் டிவிடெண்ட் டேட் மற்றும் நிறுவன முடிவுகள் ஒவ்வொரு ஆண்டும் மாறக்கூடியது. முதலீடு செய்வதற்கு முன் தற்போதைய டிவிடெண்ட் yield, டெப்ட், ப்ராஃபிட், growth ஆகியவற்றை சரிபார்க்கவும். இது முற்றிலும் கல்வி நோக்கத்திற்கான தகவல் மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். பொதுவாக வகையில பார்க்குற போது எதிர்பார்க்கப்படும் டிவிடெண்ட் yield பத்தி எல்லாம் சொல்லிட்டோம். இதை எப்படி செய்யணும், எப்படி அலோகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் சில சுருக்கமா சொல்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டிவிடெண்ட் எப்போ அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்க போய் நீங்க பார்த்தா தெரியும்? moneycontrol.comனு இருக்கு பார்த்தீங்களா, மணி கண்ட்ரோல் ஆப். அதில் போயிட்டு பண்ணிட்டீங்கன்னாக்கா, இந்த கார்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அதில் போர்டு மீட்டிங்ஸ், கார்பரேஷன் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நிறுவனத்துடைய பங்குகள் எப்படி அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். முறையாக நீங்கள் உங்களுடைய நிதி ஆலோசனை கலந்தாலோசித்து இந்த மாதிரி மாதந்தோறும் டிவிடெண்ட் வர்த்தமானி பங்குகள் போட்டுட்டீங்கன்னா, வர்த்தகம் செஞ்சு அதில் பெரிய எதிர்பார்ப்புகளை விட இது உங்களுக்கு ஒரு வங்கி வட்டி மாதிரி இது ஒரு நிலையான வருமானத்துக்கு வழியாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.